ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வந்து ஒரு நியூ ரெசிபி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் தான். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு. ஸோ போனெல்லாம் இதில் நான் போட்டுடுறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நான் இதை போட்டுக்கிட்டேன். அது வந்து 2 மீடியம் ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாகவே நம்ம நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சூப் செய்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். கிரைண்ட் பண்ண பெப்பர் வந்து நல்லா மெலிசாக இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே வந்து இருக்கணும். ஸோ இதில் நான் போட்டுக்கிட்டேன். வந்து கரம் மசாலா அதுவும் நான் போட்டுக்கிட்டேன். வந்து பே லீஃப் போட்டுக்கிட்டேன். ஸ்பூன் ஆயில் வந்து நம்ம ஆயில் நல்லா போட்டுக்கிட்டோம். 1/2 டம்ளர் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நல்லா வந்து ஒரு பாயில் ஆகிட்ட அப்புறமா நம்ம வந்து விசிலில் வச்சுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம விசிலுக்கு தான் வச்சுட்டோம். அந்த போன் வந்து நல்லா பாயில் ஆகணும். டோட்டலாக வந்து நியர்லி ஒரு 10 விசில் ஆச்சு நீங்கள் வைக்கணும். 10 விசில் வந்துட்டு அப்புறமா வந்து சிம்மில் வச்சுடுங்க. அந்த போனோட ஜூஸ் வந்து அப்படியே வரும். அது நல்லா பாயில் ஆனதாக வந்து உங்களுடைய சூப் வந்து ரெடின்னு அர்த்தம். ஸோ பார்க்கலாம். நான் லெட் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஆஃப்டர் ஒரு 10 விசில் சிம்மில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைங்க. உங்கள் சூப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக 10 விசில்ஸ் வச்சோம். நம்ம சிம்மில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய சூப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80% ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இன்னும் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதாகிடுச்சு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி அகெயின் வந்து நம்ம வந்து விசிலுக்கு வந்து வச்சிடலாம். ஸோ நம்ம டேஸ்டியான மட்டன் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேஸ்டியான மட்டன் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ காய்ஸ், உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு நியூ ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.